ஹாய் வெல்கம். நம்ம எஸ்கியூஎல் டியூட்டோரியல்ல இந்த வீடியோல வந்துட்டு ரைட் ஜாயின் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின் வீடியோலாம் பார்த்துருக்கோம். ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க பாருங்க. ஸோ ஜாயின்னா என்னங்க? ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு ரெக்வயர்மெண்ட் இருக்கு. அந்த ரெக்வயர்மெண்ட்ட கெட் பண்றதுக்கு நம்ம மோர் தென் ஒன் டேபிள யூஸ் பண்றோம்னா, அப்போ வந்து நம்ம ஜாயின் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 டேபிள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா டேட்டா. செகண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேபிள்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேம், டிபார்ட்மெண்ட், மார்க், சிட்டி, ஏஜ் இருக்கு. டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள்ல வந்து பஸ் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இருக்கு. இப்போ நம்ம ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்குன்னா நேம், டிபார்ட்மெண்ட், மார்க், சிட்டி, ஏஜ், டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியோட நேமும் நம்மளுக்கு வேணும். அப்படின்னா நம்ம 2 டேபிளையும் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்பதான் நம்ம ஜாயின் கான்செப்ட் வந்து வருது. ஏன்னா வந்துட்டு டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள்ல தான் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இருக்கு. ஸோ இப்போ 2 டேபிளும் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம சின்டெக்ஸ் வந்து பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளோட நேம் எழுதுங்க. டேட்டா. ஸோ இது வந்துட்டு டேட்டா. ரைட் ஜாயிண்ட். ஸோ ரைட் ஜாயிண்ட் யூஸ் பண்ணிட்டு செகண்ட் டேபிளோட நேம் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் ஆன். ஸோ என்ன பேசிஸ்ல வந்துட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா டேட்டா டேபிள்ல டிபார்ட்மெண்ட் காலம், டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள்ல டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ இந்த 2 காலம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஜாயின் பண்ண போறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், ரைட் ஜாயின் செகண்ட் டேபிள் நேம் ஆன். கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். இப்போ டேட்டா டேபிள்ல வந்துட்டு டிபார்ட்மெண்ட் காலம் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள்ல இருந்து செகண்ட் டேபிள்ல இருந்து டாட் டிபார்ட்மெண்ட் நேம்னு இருக்கு. ஸோ அந்த காலமோட நேம். ஸோ இப்போ ரைட் ஜாயின்னா என்ன பண்ணும்னா நம்ம 2 டேபிளையும் காமனா இருக்கிற டேட்டா பிளஸ் ரைட் சைட் டேபிள் இருக்கிற டேட்டா எல்லாமே நம்மளுக்கு வரும். நான் கடைசியில வென் டயக்ராம்ல உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை நான் ரன் பண்றேன். ஸோ பாருங்க query ரன் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு டிபார்ட்மெண்ட் காலமும் டிபார்ட்மெண்ட் நேம் காலமும் ஓகே. இங்க பாத்தீங்கன்னா காமனா இருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஐடி, இசிஇ, ஐடி, இசிஇ, சிஎஸ்சி. இந்த லெஃப்ட் டேபிள்ல 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ்ல ஐடி, இசிஇ, மெக்கானிக்கல் இந்த 3 டீடைல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காமனா இருக்கிறது என்னங்க ஐடி, இசிஇ மட்டும். ஸோ காமனா இருக்க டேட்டா வரும். பிளஸ் ரைட் சைட் டேபிள் இருக்க டேட்டா எல்லாமே வரும் ரைட் ஜாயினா. ஸோ ரைட் சைட்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்ட் என்ன இருக்கு மெக்கானிக்கல் இருக்கு. ஸோ இங்க அவுட்புட்ல பாத்தீங்கன்னா ஐடி, இசிஇ காமனா இருக்கிறது வந்திருக்கு. பிளஸ் ரைட் சைட்ல இருக்கிறது என்னங்க மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கல் நம்மளுக்கு வந்திருக்கு. இதுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைட் டேபிள்ல நம்மளுக்கு டேட்டா இல்ல. அதனால நம்மளுக்கு நல் வந்திருக்கு. ஸோ ரைட் ஜாயின்னா நம்மளுக்கு காமனா இருக்கிற டேட்டா ஐடி, இசிஇ பிளஸ் ரைட் சைட் டேபிள் இருக்கிற டேட்டா எல்லாமே வரும். ஸோ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா மெக்கானிக்கல் இருக்கு. ஸோ நம்மளுக்கு அவுட்புட்ல என்னங்க மெக்கானிக்கல் வந்திருக்கு. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்சி இருக்கு. ஆனா வந்துட்டு அது நம்மளுக்கு வரல. ஸோ இது பாத்தீங்கன்னா டேட்டா டேபிள். இது வந்து டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள். இது லெஃப்ட் டேபிள், இது ரைட் டேபிள். ஸோ நம்ம ரைட் ஜாயின் யூஸ் பண்ணோம்னா என்னென்ன டேட்டா நம்மளுக்கு வரும்? ஸோ 2க்கும் நம்மளுக்கு காமனா இருக்க டேட்டா வந்துரும். ஓகேங்களா? இது லெஃப்ட் சைட் டேபிள் டேட்டா, ரைட் சைட் டேபிள் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். ஸோ ரைட் ஜாயின் யூஸ் பண்ணிக்கிறதுனால காமனா இருக்க டேட்டா பிளஸ் ரைட் சைட் டேபிள் இருக்க எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு வரும். டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள்ங்கிறது. ஸோ இதுல இருக்க நம்ம மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இல்லையா? ஐடி, சிஎஸ்சி காமன். ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அது நம்மளுக்கு வந்திருக்கு.